திருப்பரங்குன்றம் நம்மளுடைய திருமண வாழ்க்கைக்கான ஒரு ஸ்தலம். அதுதான் மெயின். 50-50 இல்லையா? பர்சனல் லைஃப் 50, திருமண லைஃப் 50, இப்படி தானே இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் இதுதான் 2 தான், வேற 3வது 4வது ஆப்ஷன்லாம் கிடையாது. இந்த பேஷன், அவங்களுடைய இலக்கு, அச்சீவ்மெண்ட், அதெல்லாம் எல்லாமே பர்சனல் லைஃப்ல சேர்ந்துடும். ப்ரொஃபஷனல் எல்லாமே. திருமண பந்தம், குடும்ப வாழ்க்கை, அது ஒரு லைஃப். ஸோ அந்த குடும்ப வாழ்க்கை, திருமண பந்தத்துக்கான ஒரு சிறப்பான ஸ்தலம் தான் அந்த அறுபடை வீடுல வரக்கூடிய முதல் வீடான திருப்பரங்குன்ற ஸ்தலம். அங்க அதுதான். ஸோ கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போனா ஒன்றும் இல்லை, அந்த கோவிலுக்கு போய் முருகரை பாக்குறாங்களோ இல்லையோ, அந்த கோவில் போகும்போது அங்க நிறைய கல்யாணம் நடக்கும். திருப்பரங்குன்ற முருகர் கோயிலுக்கு போறவங்க சுபமுகூர்த்த நாள்ல போகணும். கண்டிப்பா போனான்னு நினைச்சா அந்த நாள்ல போங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த நாள் போகும்போது ஏதாவது ஒரு கல்யாணம் அங்க நடக்கும். சில டைம்ல நிக்கவே இடம் இருக்காது, அடுத்தடுத்து கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். அது கோவில் உள்ள மண்டபத்திலே நடக்கும். அங்க வந்து ஐயரை வச்சோ அதை வச்சு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அது பண்ண மாட்டாங்க. அவர் இருக்காரு, அவர் சன்னதியில 2 குடும்பத்தாரும் சேர்ந்து அழகா முருகர் வந்து நின்று தாலி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு தோணும். அந்த மாதிரி வந்து நடக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ நம்மளுக்கு கல்யாணம் ஆன டைம்ல எப்படி இருப்போம் அந்த ஒரு உணர்வு தோணும் பாக்குறவங்களுக்கே. சரி, இப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ணோம், அப்ப என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கணவனோடையோ மனைவியோடயோ நம்ம வந்து சகஜமா போலாமே, அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். அது ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும்.